இந்த உலகம் முழுவதும் அவருக்கு ஒரு பேர் இருக்குது, நல்ல நிலையில் இருக்கார், அவரை மதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் இருக்குது, பெரிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான பேருடைய குடும்பத்தை வாழ வைக்கிறாரு. இந்த ஒரு சின்ன விஷயம் அவருடைய சாம்ராஜ்யத்தை மொத்தமாக சிறைச்சது. எத்தனை பேருடைய வரலாறுகள் நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? அப்போ அவ்வளோ பெரிய ஆட்களுடைய சாம்ராஜ்யம் சரிந்து போவதற்கு இந்த ஒரு விஷயம் காரணமாக இருக்கிறது அல்லவா? நிச்சயமாக. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, குடிக்கலை, மதுவுக்கு அடிமையாகலை அப்படின்னா தங்கமான மனிதர்கள். அருமையாக பேசுவாங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க, மனைவி குழந்தைகளை நல்லா பார்த்துக்குவாங்க, அவருடைய பேச்சுக்குன்னு மரியாதை இருக்கும். குடிச்சிட்டா அவர்கிட்டே போக முடியாதுங்க, இந்த டைமிங்கில் அவர்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணமாக இது இருக்கிறது. இந்த 2ஆம் இடம் கெட்டு போய் இருக்கிறது. தனக்கு வரக்கூடிய சம்பாத்திய பணத்தை மதுவால் அழிக்கணும், குடியால் அழிக்கணுங்கிற கிரகம் அவர்கிட்ட இருக்கு. அந்த 2ஆம் இடம் கெட்டு போய் 2ஆம் இடத்துல ராகுவோ சுக்கிரனோ இணைந்து விட்டால் குடிக்கு அடிமை, குடியால் தன் மரியாதை இழப்பு, தன் பேச்சால் தன் வார்த்தைகளால் மற்றவர்களுடைய சாபத்தை வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார். இதையெல்லாம் பார்க்கிற போது வருத்தமாக தானே இருக்கு. சூதாட்டம் என்ற போர்வையில் சீட்டாட போகிறேன், அதில் சம்பாரிச்சு நான் பெருசாக எடுத்துருவேன் நினச்சி சூதாடி தன்னுடைய வாழ்க்கையில் சம்பாரித்த பணத்தையெல்லாம் தோற்று, சொத்தையெல்லாம் விற்று, இடத்தையெல்லாம் விற்றுட்டு ரோட்டில் நின்றவங்களை ரொம்ப பேரை பார்த்தோம். இந்த வாழ்க்கை ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதருக்கு தேவையா அப்படின்னா வேதனையாக தானே இருக்கு. அப்போ ஒரு மனிதனை குடியால் அவமானப்படுத்துவதற்கு 2ஆம் இடமும், ஒழுக்கத்தால் அவமானப்படுத்துவதற்கு 4ஆம் இடமும், சூதுவால் பண இழப்பையும் மரியாதை இழப்பையும் கொண்டு வருவதற்கு 8ஆம் இடமும் காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், இதன் மீது கவனம் செலுத்தினால் நாம் அந்த காலகட்டத்திலிருந்து வெளியே வந்துட முடியும் தானே சார்? 8ஆம் இடம் ஆயுளை பற்றி தானே சார் சொல்லுவாங்க. சார் அது ஒரு பெரிய பணம், இன்சூரன்ஸ் பணம் வர்றது அதான், திடீர் அதிர்ஷ்டம் வர்றது அதான். திடீர்னு ஒருத்தருக்கு பல லட்ச ரூபா அதிர்ஷ்டம் அடிச்சுட்டு லாட்ரி அடிச்சுன்னு சொல்கிறான்னா அதெல்லாம் அந்த 8ஆம் இடம் தான். அப்போ இந்த இடங்கள் தான் நமக்கு இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அதை தவிர்க்க முடியாது, தவிர்த்துட்டு போயிடவும் முடியாது இல்லையா? அப்போ வாழ்க்கையில் நீங்கள் எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் சிக்கலும் சிரமங்களும் வருதோ அப்போது 8ஆம் இடம் வேலை செய்தான்னு பாருங்கள். சூதாட்டத்தால் லாட்ரியால் நம்ம பணத்தை இழக்கிறோன்னு தோணுதோ அப்போ 8ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கா, 8ஆம் இடம் பலம் இழந்து இருக்கான்னு பாருங்கள். சிக்கல் அங்கே தானே இருக்குது. இந்த 2ஆம் இடம் வேலை செய்தா அது தனத்தை தரும். ஆனால் தன பணத்தை இழப்புகள் நடக்குதா, நிறைய இழந்து கொண்டு இருக்கிறோமா, அப்போ அதை நம்ம பாருங்கள். கண்டிப்பாக இழப்புகள் ஏற்படுத்துறது எங்கே வேலை செய்யுது? இந்த 2ஆம் இடத்துல தானே வேலை செய்யுது. அப்போ 2ஆம் இடம் என்பது இழப்பை கொடுக்கிறது அல்லவா? தனம், வாக்கு, கல்வி, குடும்பம். அப்போ போதைக்கு அடிமையாவதற்கும் பேச்சுக்கு, சில பேர் பேச்சுக்கு மரியாதை இருக்கும், சில பேச்சுக்கு மரியாதையே இருக்காது. வாயை திறந்தாலே பிரச்சனை வந்துடும். நம்ம என்ன பிரச்சனாலும் சண்டைக்கு வந்துடுவோம். நம்ம எதை பற்றி சொன்னாலும் பிரச்சனை வரும், நம்ம மேலே சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்போ இந்த 2ஆம் இடம் கெட்டு போயிடுது. அப்போ குடிக்கு போதைக்கு அடிமையாகக்கூடிய வழி என்ன ஆகுது? லக்னாதிபதி கெட்டு போய் 2ஆம் இடம் பாவக்கிரகத்தோடு சேர்ந்து 2ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் சம்மந்தப்பட்டால் குடிக்கு அடிமையாயிடுறோமா இல்லையா? நிச்சயமாக. அதைத்தான் நான் பல தடவை சொல்லுவேன், கவனமாக இருக்க வேண்டியது நாம் இந்த காலகட்டம், இந்த திசா புத்திகளில். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, 4ஆம் இடம் தானே சார் வீட்டையும் தரும், வீட்டை தரும், சொத்து வாங்க வைக்கும், இடம்பொருள் வாங்கலாம், சொகுசான வாழ்க்கையை தரும், அம்மாவினுடைய ஆயிலையும் அம்மாவையும் பாதுகாக்கும். ஆனால் அதே 4ஆம் இடம்தான் ஒழுக்கத்தையும் தரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் திருவள்ளுவர். ஒழுக்கத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்கு. இந்த ஒழுக்கத்தில் நாம் எவ்வளவு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காலத்தின் கட்டாயத்தால் ஒழுக்க நெறி தவறிவிட்டால் இந்த சமூகம் நம்மை மதிக்காது. உண்மையா இல்லையா சார்? ஒழுக்க நெறியை தவறுகிற போது இந்த சமூகமோ சமுதாயமோ நம்மை மதிப்பதில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும்.